ஹாய், மஷ்ரூம் பெப்பர் மசாலாவோட ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி சிந்தக்கி மஷ்ரூம் தாங்க எடுத்திருக்கேன். அதை வெட்டி கழுவி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, வெங்காயம், கருப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. மெழுகும் சோம்பும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டும் நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ கூடவே கருப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூமை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தூளை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா பட்டை மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே மல்லித்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு வேக விடுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விடுங்க. அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி.